வணக்கம். இது ஒரு சிறிய கதை. கேளுங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். படகு ஒன்றுக்கு பெயிண்டிங் செய்வதற்கான பொறுப்பு ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரும் அதற்கான உபகரணங்களோடு வந்தார். படகின் உரிமையாளர் கேட்டுக்கொண்டதால் படகிற்கு சிவப்பு நிறத்தில் பெயிண்டிங் செய்யப்பட்டது. பெயிண்டிங் செய்து கொண்டிருந்த போது படகில் இருந்த ஒரு ஓட்டையை கவனித்த அந்த பெயிண்டர் அதை அழகான முறையில் சரி செய்தார். பிறகு வேலை முடிந்ததும் தனக்கான கூலியை பெற்றுக்கொண்டு போய்விட்டார். மறுநாள் படகின் உரிமையாளர் அந்த பெயிண்டரின் வீட்டுக்கு தேடிச் சென்று மிகப்பெரிய தொகை கொண்ட காசோலை ஒன்றை வழங்கினார். அதை வாங்கி பார்த்த பெயிண்டருக்கு பெரிய ஆச்சரியம். ஏனென்றால் அவர் பெயிண்டிங் செய்து வாங்கிய கூலியை விட பன்மடங்கு தொகை அதில் எழுதப்பட்டிருந்தது. அப்போது அந்த பெயிண்டர் சொன்னார், ஐயா, நான் பெயிண்டிங் செய்ததற்கான கூலியை தான் நீங்கள் தந்து விட்டீர்களே, பிறகு எதற்கு இந்த பணம் என்றார். அப்போது அந்த படகின் உரிமையாளர், நீங்கள் பெயிண்டிங் செய்ததற்கான கூலி அல்ல, மாறாக படகில் இருந்த ஓட்டையை சரி செய்ததற்கான பரிசு என்றார். அப்போது பெயிண்டரோ, ஐயா, அது என்னுடைய வேலை, அதுவும் மிகவும் சிறிய வேலை, அதற்காக இவ்வளவு பெரிய தொகையெல்லாம் நீங்கள் தர வேண்டாம், தயவு செய்து இதை எடுத்துச் செல்லுங்கள் என்றார். அப்போது குறுக்கிட்ட அந்த படகின் உரிமையாளர், தோழரே, நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன் கேளுங்கள் என்றார். படகுக்கு பெயிண்டிங் அடிக்க உங்களை சொல்லும்போது படகில் இருந்த ஓட்டையை நான் உங்களிடம் சொல்ல மறந்துவிட்டேன். நீங்களும் பெயிண்டிங் செய்த பின்பு போய்விட்டீர்கள். படகு காய்ந்த பின்பு அந்த படகை என் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க சென்று விட்டனர். படகில் ஓட்டை இருந்தது அவர்களுக்கு தெரியாது. நானும் அந்த சமயம் அங்கு இல்லை. நான் வந்து பார்த்தபோது படகு அங்கு இல்லை. அப்போதுதான் என் நினைவுக்கு வந்தது படகில் ஓட்டை இருந்த விஷயம். பதறிப் போய்விட்டேன். என் பிள்ளைகளுடைய நிலை என்னவோ என்று கடற்கரையை நோக்கி ஓடினேன். ஆனால் என் பிள்ளைகளோ மீன் பிடித்து விட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர். அந்த தருணம் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியும் நிம்மதியும் அளவிடவே முடியாது. நான் உடனே படகில் ஏறி அந்த ஓட்டையை பார்த்தேன். அது மிக நேர்த்தியாக சரி செய்யப்பட்டிருந்தது. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் செய்த வேலை மிக சிறிய வேலையா? என் விலைமதிப்பற்ற பிள்ளைகளுடைய உயிரை காப்பாற்றியவர் நீர். இதற்காக நான் எவ்வளவு கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது என்று சொல்லி முடித்தார் அந்த படகின் உரிமையாளர். இந்த கதை நமக்கு சொல்லும் செய்தி என்ன? நம் எந்த வேலை செய்தாலும் கடமையை உணர்ந்து கவனமாக நேர்மையாக செய்தால் இறைவன் நம் அறியாத புறத்திலிருந்து நமக்கு உதவுவான் என்பதுதான் இந்த கதை சொல்லும் செய்தி. நன்றி.